நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை என்றைக்கு வருது, எத்தனை மணிக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள், யார் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும். சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது, வாஷ்ய என்றால் வசிப்பது என்று பொருள். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகின்றோம். தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசையாக கருதப்படுகின்றது. பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் தை அமாவாசை கருதப்படுகின்றது. அமாவாசை திதி மாதந்தோறும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் இந்த 3 அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும். தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை. பித்ரு சாபம் நீங்க தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஒருவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகின்றது. அப்படி செல்லும் ஆன்மா முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும். அவரவர் கர்மாவிற்கு ஏற்ற அடுத்த பிறவி எடுக்கும் வரை பித்ருலோகத்திலே தங்கி இருக்கும். இதற்கிடையில் ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் ஏற்படும். ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது. இதனால் தங்களுக்கு தேவையான உணவை பெறுவதற்கு முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகின்றார்கள். இங்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகின்றார்கள். இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன. தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடிய துவங்கும் மாதமாகும். இதை உத்தராயண காலத்தின் துவக்கம் என்கின்றார்கள். சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் என்பதால் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டும் என்பது நியதி. அதனால் தேவர்களுக்கு சூரிய உதய காலமாக இருக்கக்கூடிய தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதாலும் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிகவும் சிறப்புரியதாக சொல்லப்படுகின்றது. தை அமாவாசை என்பது இந்த நாள் நம் முன்னோர்கள் மீண்டும் பூலோகத்திலிருந்து பிதுர்லோகத்திற்கு திரும்பி செல்வதாக கருதப்படுகின்றது. முன்னோர்களுக்கு 3 விதங்களில் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். தர்ப்பணம், திலாஹோமம், பிண்ட தர்ப்பணம். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். உங்கள் குடும்பத்தில் எது வழக்கமோ அந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கலாம். தை அமாவாசை என்னைக்கு வருதுன்றது பார்க்கலாம். தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. அமாவாசை திதி ஆரம்பிக்கும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 மணிக்கு தொடங்கி அமாவாசை திதி முடியும் நாள் திங்கட்கிழமை அதிகாலை 2:31 மணிக்கு முடிகின்றது. தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் அதிகாலை 6 மணிலிருந்து 12 மணிக்கு உள்ளார நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். 12 மணிலேருந்து 1:30 மணி வரலையும் பார்த்திங்கன்னா யமகண்டம். அந்த நேரத்தை தவிர்த்து அதுக்கப்புறம் 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் படையலிட்டு காக்கைக்கு உணவு அளித்து உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். யார் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று பார்க்கலாம். தாய் தந்தை இல்லாத ஆண், தாய் அல்லது தந்தை இல்லாவிட்டால் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். கணவர் இல்லாத பெண் அல்லது அவர்கள் பிள்ளைகள் கொடுக்கலாம். அப்பா அம்மா இல்லாத பெண்கள் படையல் மட்டும் போட வேண்டும்.
விரதமும் தர்ப்பணமும் கொடுக்க கூடாது. கூட பிறந்த சகோதரர்கள் அல்லது சகோதரி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. பெண்ணுக்கு கணவர் இருக்கின்றார்கள் என்றால் தாய் தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அமாவாசை அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்று பார்க்கலாம். வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆண்கள் தலைக்கு குளிக்கணும், பெண்கள் தலைக்கு குளிக்க கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைப்பது நல்லது. தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது. நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கலாம். அமாவாசை அன்று டிஸ்டி சுற்றி போடலாம். சிவன் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவது சிறப்பு. வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் முறையை பார்க்கலாம். வீட்டில் அந்தணரை அழைத்து தானம் கொடுக்கலாம். அந்தணர் யாரும் இல்லாத பட்சத்தில் வீட்டில் நீங்களே எளிமையாக தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த முறையை நீங்கள் பின்பற்றலாம். எள்ளும் தண்ணீரும் வைத்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் வெறும் தரையில் அமர்ந்து கொடுக்கக்கூடாது. துணி அல்லது மனை மீது உட்கார வேண்டும். ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கையில் மோதிர விரலில் தர்பையை சுற்றி மோதிரம் போல் முறுக்கிவிட்டு கொள்ளுங்கள். உள்ளம் கையில் கொஞ்சம் கருப்பு எள் மற்றும் பச்சரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். பித்தளை செம்பில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வலது கையில் இருக்கும் எள்ளை தாம்பூல தட்டில் இறைக்க வேண்டும். இறைக்கும் எள் ஆனது உங்களுடைய வலது கை கட்ட விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையே வழிந்து செல்லுமாறு சாய்த்து கொள்ளுங்கள். வலது கையால் செம்பு பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து எள்ளையும் தண்ணீரையும் சேர்த்து இறையுங்கள். இறைத்து முடித்த பிறகு கையை அதிலேயே நன்கு கழுவி கொண்டு ஒரு எள் கூட கைகளில் ஒட்டி இருக்க கூடாது. நீங்கள் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றீர்களோ அவர்கள் பெயரை சொல்லி கொள்ளுங்கள். பெயர் தெரியவில்லை என்றால் முன்னோர்கள் அனைவருக்கும் என்று சொல்லலாம். அதன் பிறகு காசி விஸ்வநாதரை வணங்க வேண்டும். பின்னர் தர்பையை அவிழ்த்து அந்த தட்டில் போட்டு நீர்நிலைகளில் சேர்த்து விடலாம். பிறகு வீட்டிற்கு வந்து முன்னோர்கள் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து புதிய பூக்கள் அல்லது மாலை சாற்றி விளக்கேற்றி முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து தண்ணீர், ஒரு டம்ளர் பால் வைத்து அவர்களுக்கு விரும்பி உண்ணும் தின்பண்டங்கள் பழங்களை படைத்து வழிபாடு செய்து தீபம் ஏற்றி காக்கைக்கு உணவு அளித்த பிறகு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். அதன் பின் பசுவிற்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் தானமாக கொடுக்க வேண்டும். அதன் பின்பு அன்னதானம் வழங்க வேண்டும். மாலையில் வீட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா என்று கேட்டால் கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அமாவாசை நாளில் சமைக்கக்கூடிய பொருட்களில் சேர்க்க வேண்டிய காய்கள் கீரைகளை பார்க்கலாம். பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் கண்டிப்பாக உணவில் இடம்பெற வேண்டும். தர்ப்பணம் எங்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் அமாவாசை தினத்தில் கடல், புனித நதி, ஆறு, நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வழிபட வேண்டும். நம்முடைய பாவம் நீங்கி விமோச்சனம் அடையும். தர்ப்பணம் என்பது திருப்தி செய்வது என்று அர்த்தம். நீரை அள்ளி சூரியன், அக்னி, வர்ணன் என எல்லா தேவர்களை சாட்சியாக வைத்து தண்ணீரை ஆதித்யாய தர்ப்பயாமி என சொல்லி தண்ணீரை கீழே விட்டு தர்ப்பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, பித்ரு தோஷம் நீங்கும். பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்க வேண்டும். பித்ரு தோஷத்தால் தடைப்பட்டு இருந்த குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். குடும்பத்தில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தருவதுடன் நிதி பிரச்சனைகளை தீர்க்கும். முன்னோர்களின் சாபங்கள், தோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய தலைமுறை துன்பம் இல்லாத வாழ்க்கை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசி கிட்டும். அமாவாசை அன்று தானம் செய்ய வேண்டும். குறிப்பாக ஆடைகள், அன்னதானம், குடை, செருப்பு போன்றவற்றை தானம் செய்யலாம். தர்ப்பணம் செய்வதால் பித்ருக்களுடைய பசி, தாகம் தீர்ந்து உங்களுடைய சந்ததியினர் பெருவாழ்வு வாழ அவர்கள் நல்லாசி புரிவார்கள். இதனால் புண்ணிய பலன்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். காரிய தடை நீங்கும்.
காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவானின் மற்றும் யமதர்மராஜனின் ஆசீர்வாதத்தை பெறலாம். தீராத கடன் தீரும். காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் அமாவாசை விரதம் முழுமையாக நிறைவு பெறும். தை அமாவாசையில் தர்ப்பணம் அளித்து அவர்களை வணங்குவோம். அவர்களின் பூரண ஆசியை பெற்று நம் குடும்பம் வாழ்வும் வளமும் நிறைந்து காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.